வீட்டிற்குள்ளாக நுழைவதற்கு முன்னால் கால்களை அலம்பிக் கொண்டுதான் வர வேண்டும். கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தா கூட உள்ள போய் வரும்பொழுது கால் அலம்பிட்டு வரப்படாதுங்கிற மாதிரிலாம் ஒரு தவறான பிரச்சாரத்தை, ஒரு தவறான கருத்துக்களை பரப்பி வைத்திருக்கிறார்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். அந்த நேயர் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆலயங்களுக்கு சென்று வீடு திரும்பியதும் உடனடியாக கால்களை அலம்பக்கூடாது என்று சொல்கிறார்களே, இதன் காரணம் என்ன என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. இது போன்ற ஒரு கருத்தினை வீட்டிலே இருக்கக்கூடிய பெரியவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது நிஜம். ஆனால் இதற்கு ஆதாரம் என்பது சாஸ்திரத்திலே காணப்படவில்லை. உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எங்கே சென்று திரும்பினாலும் வீட்டிற்குள்ளாக நுழைவதற்கு முன்னால் கால்களை அலம்பிக் கொண்டுதான் வர வேண்டும். அதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆலயங்களுக்கு போயிட்டு வரும்பொழுது, நம்ம கோவில்ல இருந்து வரும்பொழுது, கோவில்ல இருந்து சுவாமியினுடைய சாநித்தியத்தோட வரும். உள்ள வரும்போதே காலலம்பிண்டே வந்தா அந்த சாநித்தியெல்லாம் போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தும், இது போக இன்னொரு பழக்கம் என்ன தெரியுமா வச்சிருக்கா, எங்கேயாவது டெத்துக்கு போயிட்டு வரும்பொழுதுதான் அங்க ஸ்நானம் பண்ணிட்டு வந்தா கூட உள்ள வரும்போது காலலம்பிண்டு வரணும். இது கோவிலுக்கு தானே போயிட்டு வந்திருக்கோம், அதனால காலலம்பிண்டு வரப்படாது. அதே மாதிரி கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தா கூட உள்ள போய் வரும்பொழுது காலலம்பிண்டு வரப்படாதுங்கிற மாதிரிலாம் ஒரு தவறான பிரச்சாரத்தை, ஒரு தவறான கருத்துக்களை பரப்பி வைத்திருக்கிறார்கள். இது போல் அல்ல. ஆலயத்திற்கு போயிட்டு வரோம்னு சொன்னா நம்ம செப்பல் போடாமலா போறோம்? யோசிச்சு பாருங்க. செருப்பு போட்டுட்டு தான் போறோம், பாதரட்சை போட்டுட்டு போறோம், வெளியில விடுறோம், உள்ள போய் சுவாமி நமஸ்காரம் பண்ணிட்டு வரோம், அதுக்கப்புறம் மறுபடியும் வரும்போது பாதரட்சையை போட்டுட்டே தான் வரோம். அப்படி வரும்பொழுது அந்த சாநித்தியம் பாதரட்சையில தானே இருக்கும். அதையும் யோசிச்சு பார்க்கணும் இல்லையா? அது போலெல்லாம் எதுவுமே இல்லைங்கிறதுக்காக சொல்றேன். அதுக்காக உடனே பாதரட்சையில தான் சாநித்தியம் இருக்குங்கிற மாதிரி நினைக்கப்படாது. செப்பலே போடாம தான் சார் நான் கோவிலுக்கு போவேன்னு சொன்னா கூட வரும்பொழுது எத்தனை விஷயங்களை மிதித்து கொண்டே வந்திருப்போம். ஆக ஆலயத்திற்கு சென்று வீடு திரும்பினால் கூட, அது நீங்க திருப்பதி போன்ற க்ஷேத்ராடனம் போயிட்டு வந்தா கூட சரி, காசி ராமேஸ்வரம் போயிட்டு வந்தாலும் சரி, எங்கே சென்று வீட்டிற்கு வந்தாலும் வீட்டிற்குள்ளாக வருவதற்கு முன்னாலேயே கால் அலம்பிக் கொண்டுதான் வீட்டிற்குள் வர வேண்டும். அதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நம்முடைய இல்லமே ஒரு ஆலயம்தான். இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் நம்ம வீட்டுக்குள்ள மட்டும் பூஜை ரூம்ங்கிறது இல்லையா? நம்ம வீட்லயும் சுவாமி இருக்கும் தானே. ஆக நம்ம வீட்டுக்குள்ள வரும்பொழுது நம்ம கால் அலம்பிண்டு தானே வரணும். நம்ம மட்டும் இல்ல, நம்ம வீட்டு வாசல்லே எல்லாருமே போர்டு வைக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். ஏன்னா இப்ப இந்த காலலம்பிண்டு வீட்டுக்குள்ள வரணுங்கிற விஷயம் மறந்தே போய்விட்டது. எல்லோரும் அப்படியே ஒரு ஷூவை போட்டுட்டே கூட வந்துடுறா, நேரா வீட்டுக்குள்ள வந்துதான் ஷூவையே கைட்டியே விடுறா. இதெல்லாம் செய்யவே கூடாது. அந்த நாள்ல பார்த்தோம்னா எல்லோருடைய இல்லங்களிலுமே அந்த வாயிலேயே பார்த்தோம்னா ஒரு பைப்புங்கிறத வச்சிருப்பா, ஒரு டாப் வச்சிருப்பா. டாப் இல்லைன்னா கூட என்னன்னா, இப்பதான் டாப் எல்லாம் நம்ம எடுத்துட்டா கூட அந்த நாள்ல பார்த்தோம்னா ஒரு பக்கெட்ல ஜலத்தை கொண்டு வந்து வச்சிருப்பா. அந்த ஜலத்தை எடுத்து சொம்பு வச்சிருப்பா. கால் அலம்பிண்டுதான் வீட்டுக்குள்ளேயே வரணும்னே சொல்லுவா. இது ஆலயமாக இருந்தாலும் சரி, அல்லது திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று வந்தாலும் சரி, எங்கே போயிட்டு நம்ம வீட்டுக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி அந்த வாசல் படிக்கு முன்னதாகவே கால் அலம்பிக் கொண்டுதான் உள்ளே வர வேண்டும். இதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இதனால் நம்ம கோவிலுக்கு போயிட்டு வந்த சாநித்தியம் போயிடும் சொல்றதெல்லாம் மூட நம்பிக்கை தான். அதை நீங்கள் கருத்திலே கொள்ள வேண்டிய அவசியமே இல்லைங்கிறதுக்காக சொல்றேன். சாஸ்திரம் இதைத்தான் வலியுறுத்துகிறது. சாஸ்திரம் வலியுறுத்திய விஷயத்தை தான் நாம் கொரோனா காலத்திலே பின்பற்றி வந்திருக்கிறோம் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும். இந்த கொரோனா காலத்துல என்ன பண்ணோம்? எல்லாருமே வீட்டுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி காலை அலம்பிண்டு தானே வந்தோம். காலை நல்லா அலம்பிண்டு உள்ள வந்த உடனே கைகளெல்லாம் நல்ல சோப் போட்டு கை காலெல்லாம் நல்ல முகத்தப்பெல்லாம் நல்லா அலம்பிண்டு தானே அப்புறம் வீட்டுக்குள்ளேயே வந்தோம் இல்லையா? இதைத்தான் நம்முடைய சாஸ்திரமானது காலம் காலமாக வலியுறுத்தி வந்திருக்கிறது. எதற்காக சொன்ன, நம்முடைய ஆரோக்கியம் கருதித்தான். வெளியிலே சென்று விட்டு உள்ளே வரும் பொழுது வெளியிலே இருக்கக்கூடிய கிருமிகள் அத்தனையும் இங்கே வெளியிலேயே இருந்து விட வேண்டும், அது வீட்டிற்குள்ளாக வரக்கூடாது என்கின்ற அந்த உயரிய நோக்கத்தில் தான் நம்முடைய பெரியவர்கள் சாஸ்திரத்தை வகுத்து வைத்திருக்கிறார்கள். இடையிலே நேர்ந்த ஒரு சிறு குழப்பம், இடையில ஒரு 30-40 வருஷமா தான் இந்த கன்ஃபியூஷன்லாம், ஒரு 30-40 வருஷமா தான் என்ன பண்றான்னு பார்த்தோம்னா, இல்ல கோவிலுக்கு போயிட்டு இருந்தா காலம் நம்பப்படாது, நேரம் உள்ள வந்துடணும், காலம்புனா ஆகாதுங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கா. இவா சொல்லிட்டு இருக்கா. அதாவது காலம்புனா அது ஏதோ ஒரு தோஷமான விஷயம், ஒரு தோஷமான இடத்துக்கு போயிட்டு வந்தாதான் காலம்பணும், நம்ம தெய்வ சாநித்தியம் இருக்கிற இடத்துக்கு தானே போயிட்டு வந்தோம், அதுக்கு எதுக்காக காலம்பணுங்கிற மாதிரி எல்லாம் தவறாக இவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள்.
வருகின்ற வழிகளெல்லாம் என்னென்ன குறைகள் இருந்தது நமக்கு தெரியும். எத்தனையோ கிருமிகளை எல்லாம் கடந்துதானே வந்திருப்போம். ஆக நம்முடைய சாஸ்திரம், உண்மையான தர்மசாஸ்திரம் சொல்லக்கூடிய விஷயம், நீங்கள் எங்கே சென்று விட்டு வந்தாலும் உள்ளே வருவதற்கு முன்னால் நம்முடைய இல்லமே ஒரு ஆலயம்தான் என்பதை நினைவிலே கொண்டு வீட்டிற்குள்ளாக வருவதற்கு முன்னால் நிச்சயமாக கால்களை அலம்பிக் கொண்டுதான் வீட்டிற்குள் வர வேண்டும். ஆலயத்திற்கு சென்று வந்தாலும் சரி, கால்களை அலம்பிக் கொண்டுதான் வீட்டிற்குள் வர வேண்டும். இதனால் தெய்வ குத்தம் ஏதும் நேர்ந்து விடாது. அதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.